வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸில் ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் டி இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் யூஸிங் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் 1 ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது, டி ஸ்கொயர் மைனஸ் டி இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டிக்கு பதிலாக எம் போட்டுக்குங்க. m ஸ்கொயர் மைனஸ் m ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டுத்துலையும் எம்மை காமனாக வெளியே எடுத்துருங்க. பேலன்ஸாக இருக்கும் m மைனஸ் 1. தேர்ஃபோர் m ஈக்குவல் டு 0, m மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1. ஸோ நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர் கிடச்சிச்சு. m ஈக்குவல் டு 0, m இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ரூட்ஸ் பாருங்கள். எந்த ஒரு இமேஜினரி ரூட்ஸ்லாம் இல்லை, வெறும் நார்மலாக ரெண்டு ரூட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ ரூட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபார்முலா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். cf ஈக்குவல் டு c1 e பவர் mx ப்ளஸ் c2 e பவர் mx. இந்த m கூட நம்ம m1 m2 எழுதிக்கலாம் ஃபார்முலாவில், ஏன்னா ரெண்டு m வேல்யூஸ் இருக்குது இல்லையா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் c1 e பவர் m1 நீங்கள் எது வேணால் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் 0 எழுதுறேன், 0x ப்ளஸ் c2 e பவர் m2க்கு என்ன எழுதணும், 1 இருக்குது. ஸோ 1x. நெக்ஸ்ட் பாருங்கள், e பவர் 0 எப்பயுமே நம்மளுக்கு என்னதுன்னா 1 இன்ட்டு c1 ப்ளஸ் e பவர் 1x e பவர் xன்னு எழுதிக்கலாம். ஸோ e பவர் x இன்ட்டு c2 e பவர் x. தேர்ஃபோர் cf கண்டுபிடிச்சாச்சு, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 நம்ம எப்பவுமே என்ன கண்டுபிடிக்கணும், f1 டேஷ் f2 டேஷ் x f1 f2 dash minus f2 f1 dash கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல இந்த f1 எங்கேருந்து எழுதணும் பார்த்துட்டிங்கன்னா, இந்த காம்ப்ளிமெண்ட் இந்த c1 இருக்குது இல்லையா, இந்த c1க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதாவது c1 கூட எது மல்டிப்ளை ஆகிருக்கு, அதான் f1. ஸோ f1ஓட வேல்யூ என்னது 1. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். f1 டேஷ் ஒரு நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு 0. ஸோ f1 டேஷும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள் f2. இந்த f2 எங்கேருந்து எடுக்கணும்னா, இந்த c2க்கு பக்கத்து எது மல்டிப்ளை ஆகிருக்கு, e பவர் x, அதான் f2. ஸோ f2 ஈக்குவல் நம்ம என்ன பண்ணோம், e பவர் x பண்ணோம். ஓகேங்களா, ஸோ f2 எழுதியாச்சு. இது டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா, f2 டேஷ் ஈக்குவல் டு e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் வரும், சேம் அதே தான், e பவர் x தான் வரும். நெக்ஸ்ட் x கண்டுபிடிக்கணும். இந்த x எங்கே இருக்கும்னா கொஷினை பார்த்து எழுதணும். கொஷினில் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, e பவர் x காஸ் x, இதுதான் வந்து x, கேபிட்டல் x. அதை எடுத்து இங்கே எழுதிப்போம், e பவர் x காஸ் x. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, f1 f2 டேஷ் மைனஸ் f2 f1 டேஷ் கண்டுபிடிக்கணும். சரி, f1 என்ன இருக்குது 1, f2 டேஷ் என்ன இருக்குது e பவர் x. 1 இன்ட்டு e பவர் xனா வரும், அதை இங்கே எழுதியாச்சு, e பவர் x. நெக்ஸ்ட் மைனஸ் f2 இன்ட்டு f1 டேஷ், f2 இன்ட்டு f1 டேஷ், e பவர் x இன்ட்டு 0. ஸோ e பவர் x மைனஸ் 0 வரும், e பவர் x தான் வரும். ஸோ இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஸ்டெப் 3 சிறப்பாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு pf1 ப்ளஸ் qf2, இதுதான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம pயும் qவும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் p இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், மைனஸ் இன்டெக்ரல் f2x பை f1 f2 டேஷ் மைனஸ் f2 f1 டேஷ் dx, இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் f2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், e பவர் x, x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், e பவர் x காஸ் x பை f1 f2 டேஷ் மைனஸ் f2 f1 டேஷ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், e பவர் x. ஸோ e பவர் x கேன்சல். ஸோ பேலன்ஸ் இருக்குது மைனஸ் இன்டெக்ரல் e பவர் x காஸ் x dx. இதை இன்டெகிரேட் பண்ணுறது தனி ப்ராசஸ்ஸு. இது நீங்கள் சைடில் பென்சிலில் கூட போட்டுக்கலாம். அதுதான் இங்கே எல்லோ கலரில் உங்களுக்கு எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து எழுதுறது எல்லாமே ஒரு ரஃப் ஒர்க், இல்லை நீங்கள் டேரெக்டாக கீழே கூட எழுதிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை மட்டும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறேன், அப்புறமா மைனஸ் எடுத்து ஃபைனலாக போட்டு போகிறேன். ஓகேங்களா, சரி. இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த காஸ் எக்ஸ் இருக்குங்க இல்லையா, அதை மட்டும் நான் வந்து யூன்னு எடுத்துக்க போகிறேன். இந்த e பவர் x dx இருக்கு இல்லையா, அதை dvன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க.
இந்த cos x மட்டும் நான் u ன்னு எடுத்துக்க போகிறேன், e power x dx மட்டும் dv ன்னு எடுத்துக்க போகிறேன். சரி, ஒரு uவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் du ஈக்குவல் டு ஒரு காஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த பக்கம் டிஃபரன்சியேஷன், இந்த பக்கம் இன்டகிரேஷன். ஒரு dvயை இன்டகிரேட் பண்ணால் v, அந்த d போயிடும். e power x இன்டகிரேட் பண்ணால் வரும் e power x. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் அடுத்து இப்போ இதான் அந்த ஃபார்முலா. ஸோ ஐன்னு வச்சுப்போம். I இஸ் ஈக்குவல் டு vu மைனஸ் இன்டெக்ரல் v du. v என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? e பவர் x. அதான் எடுத்துக்கிறோம். v வந்து e பவர் x. அடுத்து என்ன இருக்குது? u என்ன இருக்குது? cos x. u பாருங்கள், u என்ன இருக்குது? cos x மைனஸ் இன்டெக்ரல் அகைன் v என்ன இருக்குது? e பவர் x. du என்ன இருக்குது பாருங்கள்? du என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் சைன் எக்ஸ் dx. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணி வேண்டியது தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், e பவர் x cos x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு e பவர் x sin x dx. இப்போ பார்த்துட்டோம்னா திரும்பவும் பாருங்கள், இங்கே இன்னொரு இன்டெக்ரல் வந்துச்சு. அப்போ இது இன்னொரு ப்ராப்ளம். ஸோ இதை தனியாக சால்வ் பண்ணணும். இதுக்கு என்ன பேர் வைக்க போகிறோன்னா ஜேன்னு பேர் வைக்க போகிறோம். ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு இதை எடுத்து திரும்ப எழுதிப்போம். இதை இன்னொரு வாட்டி இன்டெகிரேட் பண்ணி இது ஒரு ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இதில் இருக்க நான் அந்த சைன் எக்ஸை மட்டும் யூன்னு எடுத்துக்கிறேன், இந்த இ பவர் எக்ஸ் டிஎக்ஸை டிவின்னு எடுத்துக்கிறேன். சரி, யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வரும் டியூ, சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த பக்கம் இன்டெகிரேஷன் பண்ணோம். ஒரு டிவி இன்டெகிரேட் பண்ணால் அந்த டி போயிடும் வி, இ பவர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ். திரும்ப சேம் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஜே இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? வியூ. வி என்ன இருக்குங்க? இ பவர் எக்ஸ். யூ என்ன இருக்குது? சைன் எக்ஸ் மைனஸ் வி டியூ. வி என்ன இருக்குது? இ பவர் எக்ஸ். டியூ என்ன இருக்குது? காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஜே ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் எழுதியாச்சுங்களா? இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? மைனஸ் இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். அது என்னென்னு எழுதலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள். இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஃப்ரண்டில் இருக்குது. இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இது இருக்குது இல்லையா? இதை தான் நான் வந்து ஐன்னு எடுத்துக்கிட்டேன். இதுதான் ஐ. ஓகேங்களா? இந்த ஐ, இதுக்கு பேர் ஐன்னு வச்சோம் இல்லையா? இங்கே சால்வ் பண்ணுறதுக்கு ஐன்னு வச்சுருக்கோம் இல்லையா? அதுதான். ஸோ இந்த இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு நம்ம என்ன எழுதிக்கலாம்? டைரெக்டாக அது ஐன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஸோ ஜேனுடைய ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணி வர ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோன்னா, முதல்ல இங்கே பாருங்கள், ஐ ஈக்குவல் டு இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஐ ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் எழுதியாச்சுங்களா? இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் இதோடைய ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ் ஐ. அதை எடுத்து எழுதிங்க. புரியுதுங்களா? இதோடைய ஆன்சர் தான் இது. இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடணும். பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த மைனஸ் ஐ இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஐ. பேலன்ஸ் இருக்கும் இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ். ஐ ப்ளஸ் ஐ 2i. இந்த ரெண்டுத்துல இ பவர் எக்ஸை காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கும் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ். இந்த 2 வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. பேலன்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ். இப்போது ஐனுடைய ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இதோடைய ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குங்க? மைனஸ் இருக்கா? தேர்ஃபோர் பி ஈக்குவல் டு மைனஸு கண்டுபிடிச்ச ஆன்சர் எடுத்து மல்டிப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. பி இஸ் ஈக்குவல் டு மைனஸு கண்டுபிடிச்ச ஆன்சர் எடுத்து இங்கே எழுதியாச்சு. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரலில் நம்ம முதல்ல கண்டுபிடிச்ச இந்த பி வேல்யூ. இப்போ அடுத்தது q வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். q இஸ் ஈக்குவல் டு அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், f1x பை f1 f2 டேஷ் மைனஸ் f2 f1 டேஷ் dx. ஓகேங்களா? ஸோ f1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? e பவர் x. கேபிட்டல் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் எக்ஸ். ஓகேங்களா? பாருங்கள், f1x f1 வந்து 1, அப்புறம் வந்து x வந்து e பவர் x cos x. ஓகே, f1 வந்து 1. ஓகேங்களா?
எக்ஸினுடைய வேல்யூ தான் இ பவர் எக்ஸு காஸ் எக்ஸ், ரெண்டும் சேர்த்து தான். ஸோ f1 வந்து 1, எக்ஸினுடைய வேல்யூ இ பவர் எக்ஸு காஸ் எக்ஸ் பை f1 f2 டேஷ் மைனஸ் f2 f1 டேஷ். முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லை, என்ன கண்டுபிடிச்சோம்? இ பவர் எக்ஸ். அதை ஸ்டெப் 3 கண்டுபிடிச்சோம், அதை பார்த்து இங்கே எழுதிடணும். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பாருங்கள், இ பவர் எக்ஸ் கேன்சல், வெறும் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. ஒரு காஸ் இன்டெகிரேட் பண்ணால் வரும், சைன் எக்ஸ் வரும். இதுதான் கியூனுடைய ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஃபைனலாக ஸ்டெப் 6 என்ன பண்ணோம்? பிஐ இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம், பிஎஃப்1, அதாவது எஃப்1 பிஎஃப்1 ப்ளஸ் கியூஎஃப்2, இது அந்த ஃபார்முலா இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு எஃப்1 இருக்குது பாருங்கள், எஃப்1உடைய ஆன்சர் வந்து 1, அதை விட்டுடுங்க. பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், மைனஸ் இ பவர் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ், அதை எடுத்து எழுதிப்போம். மைனஸ் இ பவர் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ், ஏன்னா பி எடுத்து எழுதியாச்சு. எஃப்னுடைய ஆன்சர் 1, அதை விட்டுடுங்க. ப்ளஸ் கியூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சைன் எக்ஸ் எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் எஃப்2ஓட ஆன்சர் என்ன இருக்குது? எஃப்னுடைய ஆன்சர் இ பவர் எக்ஸ். ஸோ அந்த இ பவர் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சிச்சு, இ பவர் எக்ஸ் எஃப்2. நெக்ஸ்ட் ஃபைனலாக ஸ்டெப் 7 ஃபைனல் ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனும் பர்டிகுலர் இன்டெக்ரலும் ஆட் பண்ணோம். சிஎஃப் என்ன கண்டுபிடிச்சோம்? ஸ்டார்டிங் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம், ஸ்டெப் 2ல் கண்டுபிடிச்ச ஆன்சர் எடுத்து வந்து இங்கே எழுதிடணும். பிஐ இந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஓவர். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் f1 f2 f1 டேஷ் f2 f2 டேஷ் x f1 f2 டேஷ் மைனஸ் f2 f1 டேஷ் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 4ல் p வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதை இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வர ஸ்டெப்ஸ் p கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் q கண்டுபிடிக்கணும், அப்புறம் pi கண்டுபிடிக்கணும், pf1 ப்ளஸ் qf2 சப்ஸ்டிட் பண்ணி. ஃபைனலாக ஸ்டெப் 7 y இஸ் ஈக்குவல் டு cf ப்ளஸ் pi கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.